மைக்கேல் ஜாக்சனோட ஃபேமஸான சாங்கான தே டோன்ட் கேர் அபவுட் அஸ்ன்ற சாங் கொலைகள் அதிகமாக நடக்கிற ஸ்லம்மான பிரேசிலில் இருக்கிற சாண்டா மார்ட்டால ஷூட் பண்ணியிருக்காங்க. 1996ல் இந்த சாங்கை டைரக்ட் பண்ண டைரக்டர் ஸ்பைக் லீ இந்த சாங்கை இந்த ஸ்லம்ல ஷூட் பண்ணா நல்லா இருக்கும்னு மைக்கேல் ஜாக்சன் கிட்ட சொல்லியிருக்காரு. மைக்கேல் ஜாக்சனும் இதுக்கு ஓகே சொல்லியிருக்காரு. ஆனால் பிரேசில் கவர்மெண்ட் இந்த ஸ்லம் அவ்வளோ பாதுகாப்பானது இல்லை, எல்லா விதமான குற்றங்களும் நடக்கும், அதனால இந்த ஸ்லம்ல நீங்க ஷூட் பண்ணா உங்களுக்கு சேஃப் இல்லை, பிரேசில் போலீஸும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைம் இந்த ஸ்லம் மார்சினோ விபின்ற ட்ரக் டீலர் கண்ட்ரோல்ல இருந்திருக்கு. டைரக்டர் ஸ்பைக் லீ ட்ரக் டீலரான மார்சினோ கிட்ட பேசி இந்த ஸ்லம்ல ஷூட் பண்ண அனுமதி வாங்கியிருக்காங்க. இந்த ட்ரக் டீலர் ரொம்ப பெரிய மைக்கேல் ஜாக்சன் ஃபேனா. மைக்கேல் ஜாக்சன் பாதுகாப்புக்காகவும் வீடியோ ஷூட் பண்றதுக்காகவும் ஆயுதம் எதுவும் இல்லாம 50 பேர் தேவைப்பட்டிருக்காங்க. அதுக்கு மார்சினோ விபி அவர் கூட ட்ரக் டீல் பண்ணவங்க, கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கிறவங்க 30 பேரையும் 20 பேர் அந்த ஸ்லம்ல வேலை இல்லாம சுத்திட்டு இருந்தவங்களையும் அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த கிரிமினல் ரெக்கார்ட் இருக்கிறவங்கள பிரேசில் மிலிட்டரி போலீஸ் நோட் பண்ணி அவங்க நேம கிரிமினல் ரெக்கார்ட்ல இருந்து எடுத்துட்டதா சொல்றாங்க. மார்சினோ விபி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மைக்கேல் ஜாக்சன் டீமுக்கு போல்டா ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் ரிலீஸ் பண்ணிருக்காரு. அது என்னன்னா, நீங்க இந்த ஏரியால $1 மில்லியன் தூக்கி போட்டாலும் இந்த பிலிம் எக்யூப்மெண்ட் கீழே விழுந்தாலும் யாரும் டச் பண்ண மாட்டாங்க, நீங்க தாராளமா எந்த பயமும் இல்லாம இந்த சாங் இங்க ஷூட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த சாங் நல்லபடியா ஷூட் பண்ணி ரிலீஸ் பண்ணி 1 பில்லியன் வியூஸ்க்கு மேல போயிட்டு இருக்கு. மைக்கேல் ஜாக்சன் ஞாபகமா இந்த ஏரியால அவருக்கு சிலையும் வச்சிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.